ஹாய் வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்று அக்டோபர் 28ஆம் தேதி, நாளை அக்டோபர் 29ஆம் தேதி தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை நிலவரம் எப்படி இருக்கலாம் அப்படிங்க பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்று தங்கத்தோட விலை கிராமிற்கு ஒரே நாளில் 375 ரூபாய் குறைஞ்சிருக்குங்க. அதே சவரனுக்கு 3000 ரூபாய் குறைஞ்சிருக்கு. 22 கேரட் 1 கிராம் 11,075 ரூபாயாகவும், ஒரு சவரன் 88,600 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. இதனைத் தொடர்ந்து 24 கேரட் 1 கிராம் 12,081 ரூபாயாகவும், ஒரு சவரன் 96,648 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலை நாளைக்கு தங்கத்தோட விலை அதிகரிக்குமா குறையுமா அப்படிங்க பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாங்க. ஸோ இதனை அடுத்து பார்த்தீங்கன்னா வெள்ளியோட விலையும் கிராமிற்கு 5 ரூபாய் குறைந்து இன்று 1 கிராம் வெள்ளி 165 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுமே தொடர்ச்சியாக சரிவு முகத்தில் தான் இருந்துட்டு இருக்கு. தங்கம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12,200 ரூபாயிலிருந்து 10% வந்து குறைஞ்சிருக்குங்க. தற்பொழுது 11,075 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு விலை நிர்ணயம் செய்யப்பட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ இரவு 8:30 மணி நிலவரப்படி பார்க்கும் பொழுது தங்கத்தோட விலை சர்வதேச லெவலில் அதிகரிச்சிருக்கா குறைஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சர்வதேச லெவலில் தங்கத்தோட விலை மீண்டும் அதிகரிக்க தொடங்கி இருக்குங்க. பார்க்கலாங்க. இன்னும் இடைப்பட்ட டைம் நிறையா இருக்குது. இந்த டைமில் தான் அப் அண்ட் டவுன் மாறினாலும் மாறலாம். நாளைக்கு காலையில் 8 மணிக்கு எப்படி இருக்குங்கிறதையும் சொல்கிறேங்க. தற்பொழுது இருக்கக்கூடிய நிலவரப்படி பார்க்கும் பொழுது தங்கத்தோட விலை நாளைக்கு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஸோ இன்று ஒரே நாளில் கிராமிற்கு 375 ரூபாய் வந்து குறைஞ்சிருக்கு இல்லைங்களா. ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா இதே ஸ்டேட்டஸ் வந்து நீடிச்சதுன்னா நாளைக்கு தங்கத்தோட விலை மீண்டும் வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எவ்வளோ வரைக்கும் அதிகரிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, தற்போது 11,075 ரூபாய்க்கு 22 கேரட் 1 கிராம் விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கு இல்லைங்களா. இந்த விலையிலிருந்து கிராமிற்கு நாளைக்கு ஒரு 80 ரூபாயிலிருந்து 120 ரூபாய் வரைக்கும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் தற்பொழுது தங்கத்தை பொறுத்து இருக்குதுங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெள்ளியோடைய விலையும் சர்வதேச லெவலில் சின்னதாக ஒரு ஏற்றம், அதே போல் சின்ன இறக்கம் அப்படி தான் இருந்துட்டு இருக்குங்க. ஸ்டெடியாக இல்லை. ஸோ தற்பொழுது இருக்கக்கூடிய நிலவரப்படி பார்க்கும் பொழுது வெள்ளியோட விலை நாளைக்கு +- 1 ரூபாயிலிருந்து 3 ரூபாய் வரைக்கும் இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் தற்பொழுது இருக்குதுங்க. ஸோ வந்து வெள்ளியை பொறுத்த வரைக்கும் இதுதான். ஸோ தங்கம் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வதேச லெவலில் மீண்டும் அதிகரிக்க தொடங்கியிருக்கு. இப்போ வந்து இன்று ஒரே நாளில் 375 ரூபாய் குறைந்த நிலையில் நாளைக்கும் தங்கத்தோட விலை குறையுமான்னு சொல்லிட்டு எல்லாத்தோடைய எதிர்பார்ப்பும் இருக்குங்க. இன்னும் ஒரு 75 ரூபாய் மட்டும்தான் இருக்குது. ஸோ அந்த 75 ரூபாய் குறைஞ்சதுன்னா நம்மளுக்கு 11,000 கீழே வந்து 10,000 சில்லறை வந்துடும். 10,900 அப்படி வந்து ஆரம்பிச்சிடும். ஸோ பார்ப்போங்க. ஆனால் வந்து தற்பொழுது ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும் முகமாக இருக்குது. நாளைக்கு காலையில் 8 மணிக்கும் இதே மாதிரி நிலவரத்தில் தான் இருக்கா, இல்லை மாற்றங்கள் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு நான் வந்து தெரியப்படுத்துகிறேங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தங்கம் வந்து தீபாவளி கழித்து வாங்கணும்னு சொல்லி நினச்சிருப்பீங்க. முகூர்த்த டைம் வருது, இந்த டைமில் ஏதாவது வந்துட்டு ஃபங்க்ஷனுக்காக வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு நல்ல சான்ஸ்னே சொல்ல முடியும். ஏன்னா 12,200 ரூபாயில் இருந்தது. ஸோ யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு கிராமிற்கு ஒரு 1,200 ரூபாய் குறைஞ்சது ஒரு நல்ல விலை குறைவாக தாங்க பார்க்கப்படுதுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் தங்கத்தில் 12,000 ரூபாயில் இருக்கிறப்போ 12,200 இருக்கிறப்போ எக்ஸ்ட்ரீம் ரேட்டில் இருக்கிறப்போ வாங்கியிருந்தீங்கனாலும் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கனாலும் கவலைப்படாதீங்க. லாங் டேர்மில் கண்டிப்பாக தங்கம் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் தாங்க கொடுக்கும். ஓகே வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ்.